ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் ஓலன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தட்டாம்பயிர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிறணும். நான் வந்து 4 விசில் வைப்பேன். 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தட்டாம்பயிர் வந்து நல்லா நமக்கு வெந்துட்டு ப்ரௌன் கலர் தட்டாம்பயிர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது, 100% ஆனால் வெந்திருக்கணும். அடுத்து வெள்ளை பூசணிக்காவை எடுத்து தோலெல்லாம் நீக்கிடணும். அதில் உள்ள விதையும் நீக்கிட்டு துண்டு துண்டாக நறுக்கிக்கிறணும். ரொம்ப வந்து சின்னதாகவும் நறுக்கக்கூடாது, மீடியம் சைஸில் வந்து நறுக்கிக்கிறணும். அதையும் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் குக்கரில் வச்சு. இப்போ ஒரு விசில் வந்தோடனே நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறணும். பூசணிக்காய் வந்து நல்லா தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல அவிச்சு வச்ச தட்டாம்பயிரை அதோடு சேர்த்துக்கிறணும். தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிறணும். 2 பால் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆம் பாலை ஊற்றிக்கிறணும். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கொதிக்க வைக்கும் போதே வந்து நான் 2 மிளகாய் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறணும். நல்லா கொதித்து வற்றி வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு கிளறிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சுட்டு ஓலன் வந்து ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.